அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம். இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024-25 கல்வியாண்டிற்கான இளந்தமிழ் 10ஆம் வகுப்பு வழிகாட்டி எவ்வாறு இருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டிருந்தோம். அதற்கான கூகுள் ஃபார்ம்ஸை கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணலன்னா இந்த காணொலியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் நம்ம இந்த வருட வழிகாட்டியை வடிவமைக்கிறோம். அதற்கான அந்த கூகுள் ஃபார்ம்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை உங்களுடைய கருத்தை மேலான கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் அந்த கருத்துக்களை நாம் இப்போ பார்த்துருவோம். அதாவது பாருங்கள், 2023-24 கல்வியாண்டில் இளந்தமிழ் வழிகாட்டியை நீங்கள் பயன்படுத்தி உள்ளீர்களா? அதுக்கு 78.4% ஆமான்னு பதில் சொல்லிக்கிறீங்க. மிக்க சந்தோஷம். சென்ற ஆண்டு நீங்கள் வழங்கிய இந்த ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் சென்ற ஆண்டு வழங்கிய அதே ஆதரவும் அதே ஒத்துழைப்பும் இந்த ஆண்டும் வழங்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, அடுத்த கேள்வியை என்னன்னு பார்ப்போம். 2024-25 கல்வியாண்டு இளந்தமிழ் வழிகாட்டி வடிவமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஒன்று, புத்தக மதிப்பீடு அடிப்படையில் வினா விடைகள் இருத்தல் வேண்டும். இன்னொன்று, அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள் அடிப்படையில் இருத்தல் வேண்டும் கேட்டிருந்தோம். இதுக்கு 61.8% அரசின் பொதுத் தேர்வு வினாத்தாள் அடிப்படையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தீங்க. அதையே நாம் அந்த கருத்துக்களை அதிகமாக எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வடிவமைச்சுக்கிறோம். அதற்கான ஸ்பெசிமன் பேஜஸ் நீங்கள் இப்போ இந்த காணொலியுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம். இந்த கல்வியாண்டில் இளந்தமிழ் வழிகாட்டியில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமான வழிகாட்டியாக வடிவமைக்கலாம். இன்னொன்று, மெல்ல கற்போர் மற்றும் சராசரி மாணவருக்கான வழிகாட்டியாக உருவாக்கலாம்னு கேட்டிருந்தோம். அதில் 28.4% பேர் மெல்ல கற்போர் மற்றும் சராசரி மாணவருக்கு மட்டும் உருவாக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 65.7% அனைவருக்குமான வழிகாட்டியாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதில் 2 பேருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிகாட்டியை 2ஆக பிரித்து வச்சுக்கிறோம். பகுதி 1, பகுதி 2. பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா மெல்ல கற்போர் மற்றும் சராசரி மாணவருக்கு மட்டும் இருக்கும். பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா மீத்திர மாணவருக்கு தேவையான ஒரு 12 பொருளடக்கம் இருக்கும். இந்த முதல் பகுதியில் பார்த்தோன்னா அது அரசு பொதுத் தேர்வின் வினாத்தாள் அடிப்படையில் நாங்கள் அதை வடிவமைச்சிக்கிறோம். உங்களுக்கான ஸ்பெசிமன் பேஜஸில் அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இளந்தமிழ் வழிகாட்டி மட்டும், இந்த வழிகாட்டி மட்டும் விலை எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். 200-250, 175-200, 150-175 சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அதில் நீங்கள் 150 முதல் 175ங்கிற ஆப்ஷனை பெரும்பாலும் சூஸ் பண்ணிக்கிறீங்க. முடிந்தவரை அதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் நீங்கள் கூறிய அந்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே விலை இருக்கும். அது ஏப்ரல் 19க்கு மேலே எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அந்த விலை மதிப்பையும் சொல்லி கொடுத்துட்றோம். இதை அமேசான் வலைதளத்துலையும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம். நீங்கள் ஒரு காப்பி வேணும்னா நீங்கள் அமேசான் வலைதளத்தில் வாங்கிக்கலாம். இளந்தமிழ் வழிகாட்டி மற்றும் வினா வங்கி ரெண்டும் சேர்த்து எவ்வளோ விலை இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதில் 250-300, 200-250, 150-220, 100-200. இதில் பார்த்திங்கன்னா 100-200 42.2 பேரும், 150லேருந்து 220 ரூபாய்க்கு 33.3% பேர் எடுத்துக்கிறீங்க. இதுலேயும் நம்ம க்ரீனில் அதிகமாக இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதற்கான அறிவிப்பும் விரைவில் வரும். சரி, இந்த வருஷம் இந்த வழிகாட்டியோட அட்டை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கியிருப்பீங்க. அது ஸ்மால் ஃபாண்ட்டாக போயிடுச்சு. அதற்கு நான் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம இது அனுப்பிச்சிருந்தோம் பிங்க் கலரில். அதில் பெரிய ஃபாண்ட்ஸில் கொடுத்துருப்போம். இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷ மேலட்டை இப்படி தான் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ண வேண்டியிருக்குது. இந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வடிவமைப்பில் தான் உங்களுக்கு வரும். கீழே பாருங்கள், அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிகாட்டியில் அங்கங்கே உங்களுக்கு QR கோடை கொடுத்துருப்போம். நீங்கள் ஸ்கேன் பண்ணி வீட்லேயே கூட இதை யூடியூப் மூலிமா வலைதளம் மூலிமா நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான PDF எல்லாம் இணைய வளங்கள்னு சொல்லி நம்ம ஒரு
2 பேஜஸில் கொடுத்துக்குறோம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த கருத்துக்கு உங்களுக்கு இந்த வழிகாட்டியோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் அந்த ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம்.